எனக்கு வந்து இந்த படம் பற்றி பேசணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சித்தா வந்து ஒரு படம் பார்த்தேன். சித்தான்ற படம் பார்த்ததுலேருந்து எனக்கு டைரக்டர் அருண்குமார் நான் கூப்பிட்டதே கிடையாது, சித்தான் தான் கூப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு. வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம், வாட் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அவர் பண்ண எல்லா படங்களுமே சேதுபதியாக இருக்கட்டும், லக்ஷ்மியும் இது அந்த பன்னேரும் லக்ஷ்மியும் இருக்கட்டும், எந்த படமும் அவர் பண்ணாலும் அவர் வந்து ஒரு வேறு மாதிரி ஒன்று பண்ணுறாரு. அண்ட் ஐ ஆல்வேஸ் லைக் ஹிஸ் ஒர்க். சித்தா பார்த்துட்டு நான் விழுந்துட்டேன். எனக்கு வந்து இந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு, அவரோட உடனே ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் தட் இஸ் வீரதீர சூரன். அண்ட் தேங்க்யூ. எனக்கு வந்து இந்த படம் வந்து என் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு வேறு மாதிரி ஒரு படம் பண்ணோம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி படம் பண்ணோம் நானும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அவர் சொன்ன நாட் எனக்கு புரிஞ்சிச்சு, அவரோட ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு தெரியும் தட் அவர் அது மாதிரி பண்ண போகிறாரு. நாங்கள் 2 பேரும் ஒரே பேஜில் இருந்தோம். ஃபேன்ஸுக்காக ஒரு ரகலையான ஒரு படம், ஆனால் ஒரு எமோஷ்னலான ஒரு படம். நான் எப்பவுமே சொல்கிறேன், சேதுபதி மாதிரி இருக்கணும், ஆனால் சித்தா மாதிரி அதில் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வீரதீர சூரன். இது உங்களுக்காக பண்ண படம். அண்ட் இந்த பயணத்தில் என்னோட அருண் இருந்தாருன்னு நினைக்கிற போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பலமாகவும் இருந்துச்சு, ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு. அருண், ஐ திங்க் ஐவ் காட் அ ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப். அவர் ஒரு நண்பரா ஒரு தம்பியா எனக்கு தெரியல. இஸ் சச் அ குட் பர்சன். லைக் எஸ்ஜே வந்து ரொம்ப அழகாக சொன்னார், அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு இந்த தூக்க கழகத்தில். கைஸ் எல்லாரும் எஸ்ஜேக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓ போடுங்க ப்ளீஸ். அவர் பார்த்தீங்களா இப்போவும் அழகாக இருக்கார், அது வேறு விஷயம். அப்படியே சொக்கி, ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, தூங்கவே இல்லை, கண்டினியூஸ் ஷூட். இப்போ முடிச்சுட்டு 2 மணி நேரம் டப்பிங் பண்ண போகிறாரு எங்கள் படத்துக்கு. அது தமிழில் கூட இல்லை, தெலுங்குல చేస్తున్నారు ఇప్పుడు. ஸோ அதுக்கு நடுவில் வந்து பாவம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு, எஸ்ஜே யூ ஆர் a rock star. What happened? எஸ்ஜேவா? நான் சொன்னேன்ல, அந்த டாபிக் பாதியில் நிப்பாட்டிட்டேன், அதை சொல்லிட்டு போதா திருப்பி வந்தேன். விக்ரம் சார் நிறைய மல்டி டாஸ்கிங் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. தூள்ல இருந்த விக்ரம் சாரை திருப்பி வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணி வேற மோட்ல கொடுத்துருக்காரு அருண்குமார் சார். விக்ரம் சாராவே நிறைய படம் பண்ணணும் சார். தட்ஸ் மை விஷ். ஆஃப்கோர்ஸ் எஸ்ஜே, தேங்க்யூ. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஃபேவர், நீங்கள் போங்க. இல்லை நீங்கள் லேட் ஆச்சு, நீங்கள் போங்க, கிளம்பு, பாய். பட் உங்களை பற்றி பேசுகிறது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்து, ஏன்னா நான் அதை பேசி ஆகணும். பாய். அதையும் சொல்லிட்டேன் இப்போவே, நீங்கள் போங்க. நான் பேசிட்டே இருக்கேன், வண்டியில் கேட்டுட்டே போங்க. சார் லைவ் போயிட்டு இருக்கு, அப்படியே பார்த்துட்டே போலாம் சார். லைவ் போயிட்டு இருக்கு. என்னது மைக்கா? லைவ் போயிட்டு இருக்கு. ஓ, லைவ் போயிட்டு இருக்கா? இந்த எனக்கு வந்து எப்பவுமே என் லக்கி மாஸ்கெட் வந்து ஜிவி. ஆல் இஸ் ஃபிலிம்ஸ், அவர் பண்ண படங்கள் எல்லாமே, என்னோட பண்ண படங்கள் எல்லாமே சாங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் நான் மேடையில் இல்லைனா இன்டர்வியூவில் சொல்கிற போது அவரோட இசை இன்னொரு கதாநாயகன் நான் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு அவரோட இசை அதில் வந்து பயன்படுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த படங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படங்கள், அவர் செஞ்ச படங்கள் எல்லாமே. ஸோ இசை வந்து ஒரு முக்கியமான கருவியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஜிவி ஒன்ஸ் அகேன் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஜஸ்ட் ட்ரிப்பிங் ஆன் த சாங்ஸ். அண்ட் த பிஜிஎம் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நான் ஐ டோன்ட் கிவ் யூ எனி ஸ்பாய்லர்ஸ், பாருங்கள், யூல் ரியலி லைக் இட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் விவேக், ஐ திங்க் ஹீஸ் டன் ஆல் தி சாங்ஸ் இன் திஸ். அண்ட் சுராஜ், அந்த ஒரு இன்டர்வியூ நாங்கள் பண்ணோம், அதில் என்னது குமார் என்னப்பா எப்படி அது வந்து மீம் கான்டென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஃபனி. அந்த மாதிரி நான் விழுந்து சிரிச்சதே கிடையாது. எனக்கு இருமலே வந்து அடுத்த நாள் டப்பிங் பண்ண முடியாமல் போச்சு. பட் வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மர் யூ ஆர் சுராஜ், யூ ரியலி. எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த படத்தில் வந்து எங்கள் எல்லாரோடையும் டைலாக்ஸ் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்தோம். ஒரே ஷாட் வந்து ஒரு 15-16 மினிட்ஸ் போவோம். முக்கால்வாசி டைலாக்ஸ் அவர் தான் பேசிப்பார், அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். டேம் குட்ஸ் சுராஜ். துஷ், இந்த படத்தில் கலைவாணி வந்து இந்த படம் நான் பார்த்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கம் டு மைண்ட் ஆஃப்டர் தி சீ த ஃபிலிம். கலைவாணி நினச்சா நீ தான் பண்ணியிருக்க. ஐ திங்க் இட்ஸ் த வே யூ புட் யுவர் செல்ஃப் இன் த வே. நோ, யூ ப்ளீஸ் சிட், உட்காருங்க. தேங்க்ஸ். நீங்கள் த வே உங்களோட கமிட்மெண்ட், நீங்கள் ட்ரை பண்ணது, இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். லைக் பிருத்திவா சொன்னார்ல, ஒரு ஷாட் தூக்கி போடுற ஷாட்டு, அது ஒரு லைக் ஃபைட்டரே பண்ண முடியாத ஷாட்டை ஃபைட்டர் கூட அது பண்ணுற போது ஐ திங்க் அருண் லைக் இட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணான். பறந்து போய் அடித்து அமையக்கோ ஒரு ஷாட்டில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியில். தட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுத்து ராயன்லேயும் நீங்கள் அது மாதிரி தான் எல்லாத்தையும் வச்சு அடித்தாங்க. காரை வச்சு தான் அடிக்கல. பட் வாஷ் பேசன், ஐ திங்க் எவ்ரி திங் யூ ஹிட் வித். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட், பட் கீப் கோயிங் கேர்ள். ஐ திங்க் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். ஆல் த வெரி பெஸ்ட்.
மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹியூஜ் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட ஃபேன்ஸ். இந்த படம் உங்களுக்காக தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, அது உண்மை. நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது உங்களை நினச்சி தான் பண்ணுறேன். அண்ட் எல்லா மேடையிலையும் உங்களை பற்றி பேசிட்டேன். ஸோ அது வந்து நான் வந்து புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. என்னன்னா சார், ஒரு படத்துக்கும் ஒரு கேரக்டருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற லிமிட்டே கிடையாது. அது ஒரு லிமிட்லெஸ். அதை எப்படி புஷ் பண்ணுறீங்கன்ற டவுட் எனக்கு வந்துட்டே இருக்கும். யார் மேலே எது மேலே இருக்கிற அந்த தீரா காதல் இதை பண்ண வைக்குது சார்? இல்ல, ஏன்னா சியான் அவர்கள் அப்படின்னு தெரிஞ்சாலே லைக் பர்சனலா உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி லவ்வபிள், பயங்கரமா லவ் காட்டுவீங்க. நீங்க யார் மேல அதிகமா லவ் காட்டுவீங்க? என் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் விக்ரம். ஆக்சுவலி நான் வந்து சரி அவங்கள வெளியில வச்சிடலாம். அது ஃபேமிலியை விட்டுட்டு எனக்கு வந்து லவ்னா அந்த படம் பண்ணும்போது இப்போ அபிதா குச்சலம்பால் அது வந்து ஏன்னா நான் கேரக்டராக மாறிடுவேன். ஸோ அவங்க வந்து அந்த டைமில் யாராவது இன்டர்வியூவில் கேட்டால் அவங்கள தான் சொல்லுவோம். தேவ திருமகள் சொல்கிற போது நான் ஆஃப்கோர்ஸ் தேர் இஸ் நோ லவ், பட் சாரான்னு சொன்னேன். தாண்டவம் பண்ணுற போது ஸ்வீட்டி. ஸோ இந்த டைம் நான் கலைவாணி தான் சொல்லணும். பட் ஆஃப்கோர்ஸ் பட் எனக்கு வந்து தெரிஞ்சு என்னோட தீராத காதல் வந்து என் ஃபேன்ஸ் தான். ஐ திங்க் அண்ட் சம்டைம்ஸ் அபிஷேக் ஆல்சோ வந்து அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ். அபிஷேக் கூட இப்போ நீங்கள் லைக் ஸ்டேஜில் திட்டு அன்றைக்கி வந்து ஏதோ பேசும்போது நிறைய விஷயம் சொன்னேன். நானே வந்து அப்படிலாம் நான் பண்ணுறேனோ அப்படிலாம் நினச்சிருக்கேன். தேங்க்யூ. நான் கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்தேன் சார். நான் உங்கள் பர்மிஷனோட சொல்லிடுறேன் குயிக்காக. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு சினிமா நிகழ்ச்சி தான் பார்க்குறீங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சியான் சார்கிட்டேருந்து ஒரே ஒரு மேட்டர் நீங்கள் லைஃப்க்கு எடுத்துகிட்டு போகலாம். அது என்னன்னா, அவர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் படுத்து படுக்கையாக இருந்தார். இந்த கதையை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் முதற்கொண்டு நான் பார்த்துருக்கேன். பட் அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பெட் ரிடனுக்கு அப்புறம் ஸ்பெஷல் பர்மிஷன் காலேஜில் வாங்கி வீட்டிலேருந்தே டெசிடேஷன் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு தனி மனிதர், அது ஒரு ஒழுக்கம், கமிட்மெண்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் சார். பாஸும் பண்ணிட்டாரு. ஐ திங்க் யூ ஆர் விட்னஸிங் சம்படி. விவேக் சார் சொன்ன மாதிரி சியானோட டிக்ஷனரியில முடியாதுன்றது கிடையவே கிடையாது. நம்ம அந்த கிறிஸ்டியன் பேல் வந்து மிஷனிஸ்ட்ன்ற படத்துல உடம்பு குறைச்சாரெல்லாம் பேசுனீங்கல்ல சார், ஐ படத்துக்காக பண்ணதெல்லாம் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லயே வராது. சரிங்களா? So thank you so much. Love you sir. Seriously you are a great inspiration. நம்ம கேமராமேன் தேனி ஈஸ்வர் சார், ஐயோ இந்த படம் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதை. இது 90% வந்து நைட்டு தான். அந்த நைட்டு எப்படி நம்மளை பார்க்குறதோ அந்த மாதிரி செம்மையான லைட்டு சார். எனக்கே தெரியாது, உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவரை ஃபஸ்ட்டில் நான் பார்க்கும்போது வந்து இவ்வளவோ பெரிய பாஸா, இது என்ன பாஸ் சார்? சார் அவரை நான் ஒன்று இமிட்டேட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் சார். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் கேமராமேனுக்கு எதுக்கு சார் இத்தனை பாஸ் இருக்கிற, எனக்கே கொடுத்துரு சார். ஒரு கேமராமேனுக்கு இவ்வளவு பாஸ் எதுக்கு சார், எனக்கே கொடுத்துரு சார். ஓகே சார், நான் ட்ரை பண்ணேன். விக்ரம் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். சுரேஷ் சார் நீங்க நல்லா பண்ணிட்டாரு. குமார் கட்டர்ரா, கட்டர் குடுறா. நான் வந்து அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷமா போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வாய்ஸை ஆல்மோஸ்ட் அவரை டச் பண்ணிட்டீங்க சார். நீங்க வேற லெவல். தேங்க்யூ. டைரக்டர் வாய்ஸ் நிறைய. டைரக்டர் வாய்ஸ் இல்லை, அது வேறமான வாய்ஸ். நான் தமிழ் ஃபுல் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட வாய்ஸ் கரெக்டாக நான் இமிட்டேட் பண்ணுவேன். கொஞ்சம் கூட டைம் ஃபர்ஸ்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, இதெல்லாம் அவார்ட்ஸ். அது நான் இந்த மாதிரி இது கதை அல்ல. எனக்கு நேஷனல் அவார்டும் ஸ்டேட் அவார்டும் ஒரே வருஷம் தான் கிடச்சிருச்சு. அதுக்கு கதை அல்ல, இது உண்மைதான். எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்கு. சாரி, நான் மேரிடா. எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பையன் பிறக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருச்சு. அப்ப கைதட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா என்ன அப்ப சொல்லாரு கேட்டு வாங்குறதுக்கு தப்பே இல்லைன்னு. அப்ப நீங்க கைதட்டுங்க. ஓகே, 2வது பையன் பிறக்கும் போது எனக்கு 2வது ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருச்சு. சூப்பர், தேங்க்யூ. அப்ப நான் 27th வீரதீர சூரன் ரிலீஸ். அது அப்ப நான் நினைச்சேன், இது சூப்பர்ரா, இது
இது நல்லா இருக்கு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது ஒவ்வொரு அவார்டே கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்தாச்சு. அவர் பிறக்கும்போது எனக்கு வந்து ஸ்டேட் அவார்டும் கிடைச்சிருச்சு, நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டரும் கிடைச்சிருச்சு. வாவ், தேங்க் யூ. 4வதா ட்வின்ஸ் பிறக்குது, வீரதீர சூரனுக்கு 2 அவார்ட் பார்சல். இனி ஆஸ்கார் அவார்டு எனக்கு கிடைக்கும்னா நான் 4வது குழந்தைக்கு ரெடி. சூப்பர் சார். அப்ப அதுக்காக எல்லாரும் எனக்காக பிரார்த்திக்கணும். என் வைஃபு கிட்ட நானே சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். இருக்கிற அவார்டெல்லாம் அவங்களுக்கு தான் சார் கொடுக்கணும். அவங்களுக்கு வைஃப்க்கு தான் சார் கொடுக்கணும் அந்த அவார்டை. சார் ஆனா சீரியஸா துராஜ் சார் வந்து பல குரல் மன்னன் மட்டும் கிடையாது. ஒரு நிமிஷம் சார், இந்த குரலை பார்த்து நீ பாடுவான்னு கேட்டார் பாத்தியா? இல்ல, 4 வரி பாடிய நான் ஒரு பீட் பாக்ஸ் பண்றேன். பீட் பாக்ஸிங் பண்ண பீட் பாக்ஸ் போறாரு. கொஞ்சம் பேஸ் கொடுங்க, கொஞ்சம் பேஸ் கொடுங்க சுராஜ் சாருக்கு. தேனீஸ்வர் சாரோட ஜாஸ்தி எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணனும்ல. ஒரு டைம் தான் அந்த ரஹ்மான் சாரோட பாம்பேல அந்த அரபிக் கடலோரம், அதுல மியூசிக் நான் ஏன் குரலால நான் ட்ரை பண்றேன். ராமு சார் மாதிரி வாயிலே அது 4 வரி பாடணும். யார் பாடு? அந்த அரபிக் கடலோரம். அந்த அரபிக் கடலோரம் ட்ரை பண்ணலாமா? ஜிவி சார் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ண கூடாது. நோ ப்ராப்ளம் சார். சரி வாங்க, நான் பாடுவேன், நீங்க ரேம்ப்ல பீட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் என் பாட்டை நீங்க ஓவர் ஷேடோ பண்ண முடியும். ஆமா, ஓவர் ஷேடோ ஆகும். ரெடி. ரெடி. நிறைய ஊர்ல இருந்து வராது சார் அரபிக் கடலோரம். நீங்க எனக்கு கியூ தரீங்களா? ஓ அப்படி சார். பீட் போட்ட அப்புறம் நான் அரபிக் கடலுக்கு போகணும். ஓகே டன். ஓகே சார். ஓகே சார். அதுல சார் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க. பட் எனக்கு எல்லாமே வரது இல்லையா. எனக்கு 19 நான் பெர்ஃபார்ம் பண்றேன். அது ஃபுட் ட்ரம் இருக்கு, ஸ்னேர் இருக்கு, பின்ன மிருதங்க இருக்கு, பின்ன இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியாது, ரஹ்மான் சார் கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நான் அது காமிக்க போறேன். மேட்ச் பண்றீங்களா? சமத்து எடுக்கிறேன். அந்த அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அந்த கன்னி பெண்கள் காதலித்து கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஏ ஏ அம்மா 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 அம்மா. தேங்க்யூ வெரி மச். அப்போ இந்த படத்தை எனக்கு ஒரு மெயின் வார்த்தை சொல்லணும். என்னென்னா, இந்த படத்துக்கு வரும்போது நீங்கள் ஃபேமிலியாக, லவ்வராக, ஓவராலாக, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே இந்த தியேட்டரில் வந்து இது பார்க்கணும். இது ஒரு தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். அதுக்கப்புறம் நான் மெயின் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது வந்து சாதாரண படம் போல் அல்ல. இது ஃபஸ்ட்டு சீனில் இருந்து, இது தியேட்டரில் வரும்போது கொஞ்சம் நேரத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் இருந்து கதை ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் மிஸ் ஃபர்ஸ்ட் ஷார்ட். தேங்க்யூ. மார்ச் 27 அதுக்கப்புறமா சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சார். நீங்க ஒரு ஆல் இன் ஆல் அழகராஜா சார். தமிழ் அழகா பேசுறீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அருண் சார். உங்களுக்காக ஒரு மலையாள வரி சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு கிட்டு பெர்ஃபார்மர் ஆன, கரெக்ட்டா? அப்படிதானே? ஓ சூப்பர். சூப்பரா. நீங்கள் ஒரு கிட்டு பெர்ஃபார்மர் ஆன தமிழ் ஆடியன்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் செய்யும். அடிமொழி. தேங்க்யூ வெரி மச். எஸ், தேங்க்யூ சார். we love you sir. நன்றி சார். நன்றி.